உங்கள் செஃப் அமீர். இந்த வீடியோவில் அயன் சத்துகள் நிறைந்த ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு அருமையான கீரையை தான் பார்க்க போகிறோம். இந்த கீரையின் மகிமையை அறிந்து தான் ஆந்திராவில் அவங்க உணவில் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. இந்த கீரையை இந்த சாப்பாட்டுக்கு இதை பிசைஞ்சு, இந்த கீரையை பிசைஞ்சு அப்படி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றப்ப என்ன ஒரு டேஸ்ட். கூடயே வடவத்தையும் வறுத்து வச்ச வடவத்தையும் கழிக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த புளிச்ச கீரை கடைசல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. புளிச்சக்கீரையை பறிச்சு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டென்னர்ல போட்டு நம்ம வச்சுக்கலாம். கேஸ் அடுப்பா ஆன் செஞ்சுக்கலாம். ஆன் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு இதை நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போறோம். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த கீரையை நம்ம இந்த பாயிலிங் வாட்டர்ல நம்ம ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு தண்ணி பாயில் ஆகட்டும். தண்ணி இப்ப பாயிலிங் கண்டிஷனுக்கு வந்துருச்சு, பாயில் ஆயிருச்சு. இப்ப இதுல நம்ம கீரையை நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். இப்ப நம்ம இதுல கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் கீரையில நல்லா உப்பு பிடிச்சி நல்லா பாயில் ஆகும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல நம்ம இந்த கீரையை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணலாம். இப்ப நம்ம கீரை எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்ப நம்ம கீரை எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணி, அதாவது பாயிலிங் வாட்டர்ல நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்ப கீரை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப கீரை பாருங்க நல்லா இப்ப பொங்கி வருது. லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நல்லா பாயில் ஆகணும். அப்பதான் கீரை நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். கீரை வேகட்டும். நல்லா நம்மளுக்கு கீரை நல்லா கொதிச்சு வேகுது. இப்ப இது வெந்திருச்சா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கீரை குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா நைஸா ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கையில நல்லா மெசைற அளவுக்கு நம்ம குக் பண்ணிட்டாதான் நம்ம கடையறதுக்கு நல்லா கடைஞ்சி ஈஸியா வரும். இப்ப நல்லா நம்மளுக்கு மெசஞ்சிருச்சு பாருங்க, மெசைற அளவுக்கு இருக்கு. இப்ப நம்ம இதை வடிகட்டிட்டு நம்ம இப்ப இதை கடையலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்டெய்னர் வச்சு இப்ப நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இந்த கீரையை இந்த மண் சட்டியில நம்ம போட்டுக்கலாம். மண் சட்டியில தான் போட்டு நம்ம கடைய போறோம். உங்கள்கிட்ட இந்த மண் சட்டி இல்லைன்னா நம்ம மிக்சியில கூட, அதாவது ரொம்ப சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் 1-2 நைஸா நம்ம அரைச்சிக்கங்க. ரொம்ப திக்கா இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த இதுல மண் சட்டியில கடையிறதா நல்ல ஒரு டேஸ்ட். இப்ப பாருங்க நல்லா கடைஞ்சு வருது. இப்ப கீரை நம்ம கடைஞ்சாச்சு. அந்த கீரையை இப்ப நம்ம தாளிப்பு விட போறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு மண் சட்டியை எடுத்துக்கலாம். அதுலதான் நல்ல ஒரு வாசனையா இருக்கும். இப்ப தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இதுல சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு இதுல நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் நான் ஒரு 50 கிராம் நல்லா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 4 பல்லு வரமிளகா, கடலெண்ணெய் 50 ml. இது நாங்க கல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். இது நல்லெண்ணெயா இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு மனமாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சமா வெந்தயம், அது 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா ஜீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூனு. இதுல நம்ம கருவேப்பிலை போடக்கூடாது இந்த தாளிப்புல. இது கருவேப்பிலை இல்லாம தான் நம்ம தாளிக்கணும். இப்ப நம்மளுக்கு சட்டி நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம 50 ml நம்ம கடலெண்ணெயை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். சுத்தமான கல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம வெந்தயத்தை நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில. வெந்தயம் லைட்டா பொரியட்டும். கருக விட்டுறாதீங்க, கருக விட்டா கசக்கும். அடுத்தது நம்ம ஜீரகத்தை இதுல நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரியுது. ஜீரகம் பொரிஞ்சோன்னா நம்ம இதுல நம்ம கடுகு உளுந்தம் பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்ப நம்மளுக்கு கடுகுலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு.
கடுகு வந்து நல்லா பொரியுது. இதுல நம்ம இப்ப வரமிளகா, அதை வந்து அந்த மிளகா வந்து 1 2 நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப மிளகா போட்டதுக்கு அப்புறம் இதுல நம்ம இப்ப இந்த கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்றோம். இப்ப பூண்டு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வருது. இப்ப நம்மளுக்கு பூண்டு லைட்டா வதங்கிருச்சு. இப்ப நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்ப நம்மளுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது பொன்னிறமா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல நம்ம கீரையை போட்டு நல்லா வதக்கணும். இதான் வந்து வெங்காயம் நம்ம வதங்குறதுக்கு கரெக்டான பக்குவம். இதுல இப்ப நம்ம கீரையை ஆட் பண்றோம். கீரை இதுல நம்ம நைஸா கடைஞ்சி வச்சிருக்க கீரையை நம்ம இதுல ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப கீரை நல்லா வதங்குது. ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த புளிச்ச கீரையில பார்த்தோம்னா அதிகமான அயன் சத்து இருக்கு. அது ஹீமோகுளோபின் லெவல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை 1 தடவை எடுத்துக்கிறது, இந்த புளிச்சக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. புளிச்சக்கீரை அதை வந்து கோங்கராக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு அருமையா ரெடி ஆயிருச்சு. ஜஸ்ட் வந்து நம்ம அந்த எண்ணெயில வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஜஸ்ட் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நம்ம சமையல் குறிப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. Thank you for watching.